இருக்கீங்க? வெல்கம் டு DD DHANU குக்கிங் சேனல். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்த நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போக தினையில் வந்து விளக்கு மாவு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்க்கலாம். நான் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு தினை எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து இங்கெல்லாம் வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லலாம் இப்போ எல்லாமே கிடைக்குதுங்க. இது நீங்களும் போயிட்டு பாருங்கள், கிடைச்சா ட்ரை பண்ணுங்கள். 100 கிராம் நான் தினை எடுத்திருக்கேன். 50 கிராம் வெல்லம், நீங்கள் வந்து தித்திப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 4 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். ஊற வச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நான் ஒரு 2 தடவை தண்ணியில் கழுவிட்டு 1 மணி நேரம் கிட்ட ஊறிடுச்சுது. இப்போ நம்ம இந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இது தண்ணி இல்லாமல் நல்லா இது பண்ணிவிட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், நம்ம இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கிட்டு அதில் ஒரு காட்டன் துணியை போட்டுட்டு நம்ம வடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை கொஞ்சம் நேரம் தண்ணி இல்லாமல் உணர்த்தி எடுத்துக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி போட்டோம்னா அந்த தண்ணியெல்லாம் இழுத்துரும். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இது ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே நான் வச்சுருந்தேன். நல்லா உணர்ந்துடுச்சு. இந்த மாதிரி இருந்தாக்கா நம்ம எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். எவ்வளோ மாவாக இருக்குது பாருங்கள். நான் ஜலிக்க கூட இல்லைங்க, செம்மையாக பொடி பொடியாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை கூட நம்ம வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வெல்லத்தையும் நம்ம அதே மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம மிக்சியில் போட்டு இதை ஒரு 2 ஓட்டு ஓட்டிட்டோம்னா அந்த அளவுக்கு பொடியாக கிடச்சிடும் நம்மளுக்கு வெல்லம். அதையும் சேர்த்துடலாம். இதில் சேர்த்துட்டு பிசைய ஆரம்பிச்சிடலாம். நம்ம அந்த 4 ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து விட்டுடலாம். சேர்த்து விட்டுட்டு அவ்வளோதாங்க, அப்படியே பிசைய வேண்டியது தான். நம்ம தண்ணி கிண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இந்த வெள்ளத்துலேயே இதை நம்ம பிசைய இலகி வந்துடும். அப்படியே சூப்பராக பிசைஞ்சு எடுத்துட்டேன். மாவை 2 உருண்டை பிடிச்சிட்டேன். இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம விளக்கு போடணும். அதில் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நமக்கு தினை விளக்கு மாவு. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். இந்த மாதிரி குழி பண்ணிவிட்டு அதில் நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாங்க விளக்கு போடுறதுக்கு. இது நீங்கள் வந்து ஒரு கோயிலுக்கு கீழுக்கு போகிறீங்க அப்படின்னாக்கா அங்கே போயிட்டு சரி குழி பண்ணி அப்புறமா நெய் சேருங்க. பாருங்கள், சூப்பராக நம்ம தினை விளக்கு மாவு செஞ்சிட்டோம். இது நம்ம வச்சு இன்றைக்கி பூஜை பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக நான் விளக்கு மாவு போட்டேன். இப்போ நம்ம பூஜை பண்ணலாம் வாங்க. ஓகே, நான் போட்டிருக்கிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.